வாழ்வோம் வாழ்விப்போம். பக்தி என்றால் என்ன? அதற்கான விளக்கத்தை காண்போம். பக்தி என்பது பாவனை, பற்றுவது, பற்றுதல் செய்வது, பற்றி பிடிப்பது. அதான் பக்தி. பற்றி பிடிக்கணும். எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பணும், உண்மையாக நம்பணும் இல்லையா? கல்லுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு சொன்னாலும் நம்பணும், தப்பு கிடையாது. ஏன்னா அவன் சொன்னவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சாதாரண ஆள் இல்லையா? ஒரு மகன் சொல்றாருன்னு வைங்களேன், இந்த கல் உன்னை காப்பாத்தும்பா அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லிட்டார். கல் ஒன்றை காப்பாற்றும். எல்லா பயிலும் அதை கும்பிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா சொன்னது சித்தர், கல் காப்பாற்றணும். டெய்லி போறது கும்பிடுறது போறது இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு கேள்வி இருந்தது, எவன் சொன்னான் முட்டாப்ப கல் காப்பாற்றணும்? இந்த நாய்கள் கும்பிட்டு போகுது, கல் எப்படி காப்பாற்றும்? கல் எப்படி காப்பாற்றும்? அது பேசுமா? நம்ம சொன்னா கேட்குமா? இல்லை ஏதாவது நமக்கு தருமா? நம்ம தான் இதெல்லாம் பூவை வாங்கிட்டு மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு கற்பூரம் எடுத்துக்கிட்டு கல்லை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கல் நமக்கு என்ன தரும்? எவனோ சொல்லுவான், இவர் பேச நினைச்சிட்டு இருந்தார். அப்போ அங்க இருந்து ஒரு மிருகமோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று இவனை கடிக்கிறதுக்கு ஓடி வரும். பார்த்தான், ஓடனா தப்பிக்க முடியாது. அங்கங்க தேடினான், இந்த கல் தான் மாட்டுச்சு. டக்குன்னு கல் எடுத்தான், ஓங்கி அடிச்சான். அதுக்கு மண்டையில் போட்டார், செத்துட்டு. சித்தர் யாருக்கு சொன்னாரு? இவனுக்கு சொன்ன. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு படுப்பாகி வருவான், அவனை காப்பாற்றணும். இதுதான் ஞானம். நமக்கே தெரியாது, நமக்கு சொன்னாரா அடுத்தவங்களுக்கு சொன்னாரா இல்லையா? யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அது இருக்கும். இப்ப கல் காப்பாத்துச்சா இல்லையா? இப்பதான் உணர்ந்தான். போய் பார்த்தான், அதுக்கு தலையில் அடிப்பு கரடின்னு வச்சுக்கலாம், அடிச்ச கரை செத்து கல்லுங்க கிடக்கு. முதல் கல்லை கும்பிட்டான்.